யூகே எம்பசியில் நடந்த ஒரு சம்பவம். அப்போ வந்து ஒருத்தர் வந்து விசா கேட்டு வர்றார். அப்போ விசா கேட்டு வர்றவர்கிட்ட அவர் வந்து விசா ஆஃபீஸர். அப்போ வந்து பிரிட்டிஷில் உள்ளவங்க தான் விசா ஆஃபீஸராக இருப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து விசா ஆஃபீஸர் மோஸ்ட்லி வந்து விஎஃப்எஸ்ல இருக்கும். உங்களுக்கு பெரிய கொஸ்டின்லாம் கிடையாது. பயோமெட்ரிக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசா ப்ராசஸ் ஆயிரும். என்ன ப்ராசஸ்? ஸோ அப்போ வந்து பிரிட்டிஷ் பர்சன் வந்து வில் பி இன் எம்பசி வில் பி ஆஸ்கிங் கொஸ்டின். அப்போ அவர் கேள்வி கேட்குறாரு. அவர் கேட்குற கேள்வி வர்றவருக்கு பதில் தெரில. அப்போ வந்திருக்கிறவர் என்னன்னா அவருடைய பேர் வந்து பீமாஜி பாய் பட்டேல் ஃப்ரம் குஜராத். அவர் வந்து கேட்குறாரு. அப்போ வந்து 3 எம்பசி தான் இருந்தது. சென்னையில், பாம்பேயில், டெல்லியில் 3 இடத்துல தான் எம்பசி. அப்போ அவர் கேள்வி இவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை குஜராத்தில் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அவர் இங்கிலீஷில் பேசுகிறாரு, இவர் குஜராத்தில் பேசுகிறார். 2 பேருக்கும் தெரிலனோடனே அவர் கேட்ட கேள்வி வந்து, நீங்கள் இங்கிலீஷ் தெரியாமல் எப்படி லண்டனில் சமாளிப்பீங்க? கொஸ்டின் நம்பர் 1. 2வது, உங்களுக்கு அங்கே யாராவது தெரிஞ்சவங்க இருப்பாங்களா? அங்கே என்ன செய்ய போகிறீங்க? அங்கே யார் வீட்டில் தங்குவீங்க? இவ்வளோத்தையும் சொல்லிட்டு இதுக்கு இவர் வந்து நீங்கள் வந்து குஜராத்தில் பேசுங்க குஜராத்தில் பேசுங்கன்னு சொல்கிறாரு. குஜராத்தில் அவர் வந்து இவர் பதில் புரியாதனால அவர் வந்து ஒரு சீல் குத்தி பாஸ்போர்ட்டை தூக்கி வீசி எறிஞ்சிடுறாரு. அப்போ அவர் பாஸ்போர்ட்டை கீழே விழுந்த பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு ஒரு குஜராத்தி லேடி அங்கே இருந்த கியூவில் முடிச்சு வந்த ஒரு லேடிகிட்ட போய் இதில் வந்து என்ன போட்டிருக்கு அப்படின்னு, இது வந்து உங்கள் விசா அப்ளிகேஷன் ரிஜெக்டட்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நீங்கள் எனக்கு வேண்டி ஒரே ஒரு உதவி செய்யுங்க, அந்த ஆஃபீஸர்கிட்ட போய் என்ன காரணம் சொல்லி இந்த விசா ரிஜெக்ட் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது அந்த லேடி போய் கேட்டுட்டு வந்து சொல்கிறாங்க, வந்து இங்கிலீஷில் ஒரு வார்த்தை கூட தெரியாத நீங்கள் போய் லண்டனில் என்ன செஞ்சு கிழிக்க போகிறீங்க, இதான் வந்து அவர் சொல்கிறார் அப்படின்னு அந்த விசா ஆஃபீஸர் சொல்கிறாருன்னு இவர் சொல்கிறார். ஸோ இவர் சொல்கிறாரு, நான் ஒரு பதில் சொல்கிறேன், இந்த பதிலை வந்து போய் விசா ஆஃபீஸர்கிட்ட சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் போகிறேன்னு சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து லண்டன்லேருந்து இந்தியாவில் வந்து நீங்கள் வந்து வேலை பார்த்து பிழைச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இந்தியாவில் உள்ள எந்த பாஷையும் தெரியாது இங்கிலீஷை தவிர்த்து. இந்தியாவில் உள்ள எந்த பாஷையும் தெரியாத ஒரு ஆள் இந்தியாவில் வந்து வாழ முடியும்னா இங்கிலீஷ் தெரியாதனா லண்டனில் போய் வாழ முடியும். ஓகே, இது வந்து அவர் சொன்ன பதில். இந்த பதிலை போய் அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர்கிட்ட சொன்ன உடனே அவர் தலையை சுரிஞ்சாரு, யோசிச்சாரு, அப்புறம் சிரிச்சாரு. சிரிச்சுட்டு அந்த லேடியை கூப்பிட்டு அவருடைய பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு போக சொல்லுங்க, ஈவினிங் வர சொல்லுங்க, விசா கொடுக்கணும்னு சொன்னார். ஓகே, இந்த பீமாஜி பட்டேலினுடைய லைஃப் வந்து இது வந்து நான் ஏற்கனவே எழுதியிருக்கேன். நான் குஜராத்தில் ஒரு 5.5 வருஷம் இருந்திருக்கேன். அவருடைய லைஃப் வந்து அவர் வந்து படிக்க முடியல, ஒரு விவசாயினுடைய பையனாக பிறந்து ஒரு மோசமான பேக்ரவுண்டில் வாழ்ந்து அதுக்கு அடுத்தால படிப்படியாக போய் அவர் வந்து வைர இது நிறுவனத்தில் வந்து அது பாலிஷ் செய்கிற ஆளாக வேலை பார்த்து அப்புறம் அந்த வியாபாரம் பண்ணி அப்புறம் பெருசாகி இன்னைக்கு வந்து 120 ஏக்கரில் டைமண்ட் ஃபேக்ட்ரி வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ நான் சொல்றது, எந்த பேக்ரவுண்ட், எங்கிருந்து வர்றோம், எவ்வளவு மோசமா இருக்கு நம்முடையது, எங்கிருந்து வந்தோன்றது கிடையாது. உங்களுடைய லட்சியம் எங்க இருந்ததுன்னா அதை நோக்கி நீங்க பயணிக்கலாம், நீங்க ஜெயிக்க முடியும்.